என் கொள்கை இது. இந்த நாட்டுக்கு இது தேவை. இது நிரந்தரமானது. அசைக்க முடியாது என்ற அந்த கொள்கையில் இல்லாத காரணத்தால், தங்களுக்கு தேவையான ஒரு சில இடங்களை பெறுவதற்காக யாரோடு வேண்டுமானாலும் கூட்டு சேர்ந்து கொள்ளலாம் என்று இருந்த காரணத்தினால், லஞ்சம், ஊழல், தாறுமாறான தர்பார் நடத்தக்கூடியவர்களோடு சகவாசம் வைத்துக் கொண்ட காரணத்தினால், ஜீவானந்தம் அவர்கள் பொதுமக்கள் மத்தியிலே கையேந்தி வாங்கிய காசு ஒரு மூட்டை அப்படியே கையில் உள்ள எடுத்துக்கிட்டு வந்து, அங்கிருந்து ஒரு தொண்டன் கம்யூனிஸ்ட் தலைவர் வேற ஒரு இடத்துல, "எப்பா பசி மணி 2 மணி ஆகிப்போச்சு ராத்திரி, எனக்கு பசி ஏதாவது இருந்தா போடு" அப்படின்னு சொன்னா, "ஐயோ இல்லையே, நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் சோறு இருக்குது, அதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம், அதான் இருக்குது, அதாவது குடு" என்று சொல்லி அந்த கரைச்சி அந்த இருக்கிற சோத்துல தண்ணியை ஊற்றி குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் இது எவ்வளவு இது பண்ணு என்னன்ட்டு மூட்டையை அவுத்து போடுறார். கேட்குறான் கேள்வி. ஒரு மூட்டை பணம் உன் கையில் இருக்குது. இத வச்சு ஒரு கடையில் 2 இட்லி சாப்பிடாம, நீ இங்கேருந்து வந்து எங்கள் வீட்ல வந்து பழைய சோறு இருக்குதான்னு கேட்குறியே அப்படின்னு கேட்டதுக்கு, இது பொது காசு. இது தொண்டர்கள் காசு. ஒவ்வொருத்தரும் உழைச்சி போட்ட காசு. அதெல்லாம் நான் கை வைக்க மாட்டேன். ஆகாது எனக்கு. ஆகையினால இந்த இதெல்லாம் என்கிட்ட கேட்காத. பணத்தை என்ன எவ்வளோக்குது காசுன்னு பாருன்னு சொன்ன ஜீவானந்த் இருந்த கம்யூனிஸ்ட். காமராஜர் முதல்வராக இருக்கிறார். ஜீவானந்தம் எம்எல்ஏவாக இருக்கிறார். ஜீவானந்தம் தொகுதியில் வீடு கட்டுறாங்க. அந்த வீடு திறந்து வைக்கிறதுக்கு காமராஜர் வரார். வரும்போது முன்ன பின்ன இல்லாமல் அங்கிருந்து இவர் தேடி போகும்போது, இவர் ஒரு குடிசையில் ஒரு இடத்துல உள்ள இருக்கு. அவர் வீட்டாண்ட போய், ஜீவாவோட படம் நீ அடிக்கல் நாட்டினே, அது இன்னைக்கு திறந்து வைக்கிறதுக்கு வர விடுன்னு. நான் இப்போ முன்ன போவேன் காமராஜ், நான் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன், 1/2 மணி நேரத்தில்ன்றார். அப்புறம் பொழிச்சிட்டு வரார். ஏன்னா, எனக்கு இருக்கிறது ஒரு வேஷ்டி. அந்த வேஷ்டியை போட்டு நான் நின்று கொளுத்துன்ட்டு, அதுக்கப்புறம் அது ஆறுன பிற்பாடு போட்டுட்டு வரதுக்கு டைம் ஆயிடுச்சுன்னார். அப்போ அவர் சொன்னார், "உனக்கு ஒரு வீடு கட்டி தரணும்னா, எங்கள் கூட இருக்கிற எல்லாருக்கும் வீடு கட்டி அதில் எனக்கு ஒன்று தா, எனக்கு மட்டும் வேண்டாம்" சொன்னவர் அவர்.